எவ்ரிவான், இன்னைக்கு நாம இந்த கொரியன் டிராமாக்கான 11th எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். தென் நம்ம ஹீரோயின் இவ சொன்ன விஷயங்களை நினைச்சு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, ஏன் என்னாச்சு, ஏன் இவ்வளோ சோகமா இருக்க, பெஹ்யானோட ஸ்டுடியோல ஏதாவது நடந்துருச்சான்னு கேட்க, நான் யாரை மீட் பண்ணா உங்களுக்கு என்ன, நான் எங்க போனா உங்களுக்கு என்ன, எனக்கு என்ன ஆனா உங்களுக்கு என்ன, உங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லவும், ஏன் இப்படி திடீர்னு பேசுறேன்னு ஹீரோ கேட்க, என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன லூசு மாதிரி தெரியுதா, எதுக்காக என் ஃபீலிங்ஸோட விளையாடுறீங்க, உங்க டைம் பாஸுக்கு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட நான் ஒன்றும் பொம்மை இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல, இப்ப யாரு உன்னை டைம் பாஸுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டா, உன் ஃபீலிங்ஸோட விளையாண்டா, நீ பாட்டுக்கும் கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்காத, உன்னோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக தான் நான் இவ்ளோ ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்ல, எனக்கு அப்படி எதுவும் தேவையில்லையே, ஃபர்ஸ்ட் எனக்கு உதவி பண்ண நீங்க யாரு, என்னோட வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க தெரியும், ஸோ தேவையில்லாம என் லைஃப்ல இன்டரப்ட் ஆகாதீங்க, என்னோட பொறுமைக்குமே ஒரு அளவு இருக்கு, எனக்கு உங்க உதவி தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி போயிடுறா. கட் பண்ணா நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோவோட ஃபியான்சேக்கும் நடுவுல பயங்கரமான ஒரு கிளாஷ் ஏற்பட்டுச்சுல, அதுக்கு ஹீரோயினை பழி வாங்குறதுக்காக ஃபியான்சேவோட சித்தப்பாக்கள் 2 பேரும் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு ஆஃபீஸ்க்குள்ள வராங்க. பார்க்கவே கோமாளி மாதிரி இருக்கிற நீங்க 2 பேரும் யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு அங்க வேலை பார்க்குற பையன் கேட்க, என் ஒய்ஃபுக்கு அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் போகணுமா, அதான் டாய்லெட்டுக்கு வந்திருக்கோன்னு அவங்க சொல்ல, இது ஒன்றும் பப்ளிக் பாத்ரூம் இல்ல, பணக்காரங்களுக்கான இடம், ஸோ உங்களை இங்க அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்றான். நம்ம நாட்டு சட்டப்படி இந்த மாதிரி எதுனா எமர்ஜென்சினா நம்ம எங்க வேணாலும் ரெஸ்ட் ரூம் போலான்னு இருக்கு, ஸோ இப்போ நீங்க என்ன தடுத்தீங்கன்னா உங்க கம்பெனி மேல நான் கேஸ் போட்டுருவேன்னு அவங்க மிரட்டவும், ஐயோ நமக்கு எதுக்குப்பா வீண் பொம்முன்னு சொல்லி அந்த பையன் உள்ள போக பெர்மிஷன் கொடுத்துட்றான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் வெளியில வராங்க. ஸோ இவங்களுமே ஃபாலோ பண்ணிட்டு பின்னால போகவும், ஏன் ரெஸ்ட் ரூம்க்கு போலையான்னு அந்த பையன் கேட்க, என் ஒய்ஃபுக்கு இங்க இருக்கிற டாய்லெட் பிடிக்கலையா, அவ கம்ஃபர்டபுளான இடம் பாக்குறா, ஸோ நாங்க எங்கேயாவது செடி கொடி புல் புதர் அங்க போய் மறைஞ்சுக்கிறோம்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. நடந்து போயிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, எங்கேயும் போயிடாத, அங்கேயே வெயிட் பண்ணு, கொஞ்ச நேரத்துல நான் வந்துடுவேன், ஒன்னா சேர்ந்து குடிச்சிட்டு சரக்கடிச்சிட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லி காலை கட் பண்ணதும், ஆப்போசிட்ல வர அந்த 2 காமெடி பீஸுங்களும் நம்ம ஹீரோயினை பிளாக் பண்ணி ஒரு அட்ரஸுக்கான வழி கேட்கறாங்க. இப்படியே நேரா போய் ரைட் எடுத்து லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா போதும்னு ஹீரோயினுமே டைரக்ஷன் சொல்றா. பட் விடாம அடுத்தடுத்து கேள்விகளா கேட்டுட்டு இருக்கவும் உஷாராகிடுற நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள அவனுங்களே தூக்கிடுறானுங்க. நம்ம ஹீரோயின் தப்பிச்சு ஓடுறதுக்காக இந்த பெப்பர் ஸ்ப்ரேவா அவனுங்க முகத்துல அடிக்க ட்ரை பண்ணும்போது மிஸ்டேக்கனா அவ ஃபேஸ்லயே ஸ்ப்ரே பண்ணிக்கவும் கண்ணு எரிய ஆரம்பிச்சிடுது. ப்ளீஸ் என்ன யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறா. பட் ஸ்கெட்ச் போட்ட மாதிரி அந்த 2 சித்தப்பாவும் ஹீரோயினை கடத்திடுறானுங்க. இது தெரியாம ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பாக்குற ஹீரோயின் ஃப்ரெண்டு வேற வழி இல்லாம கால் பண்றாங்க. ஆனா ஹீரோயின் தான் அட்டன் பண்ண மாட்டாளே. சோ எங்க இருக்காங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நேரா கிளம்பி கிளப்புக்கே வந்துடுறாங்க. அங்க நிக்கிற நம்ம ஹீரோ, நீங்க யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க, அழகுல மயங்கிடுற ஹீரோயினோட ஃப்ரெண்டு, வாவ் நீங்க தான் இந்த இடத்தோட சிஇஓவா, ஹீரோயின் சொன்ன மாதிரி நீங்க நிஜமாவே ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமா சாமிங்கா இருக்கீங்க, ஹீரோயின் உங்க அழகு திறமைய பத்தி புகழாத நாட்களே இல்லைன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டே, சரி இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க, எல்லாம் ஹீரோயினை தேடிதான், நைட்டு மீட் பண்ணலான்னு சொன்னா, பட் ரொம்ப நேரம் ஆகியுமே ஆளை காணும், அதான் நேர்ல பார்த்துட்டு போலான்னு வந்தேன், சீக்கிரமா அவளை விட்டீங்கன்னா எனக்குமே கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்ல, அவங்க வேலையை விட்டு போய் ரொம்ப நேரம் ஆகுதே, அட்டெண்டன்ஸ்ல கூட சைன் பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட ½ அன் ஹவருக்கு முன்னாலேயே இங்க இருந்து கிளம்பிட்டாங்கன்னு ஹீரோ சொல்ல, ஃப்ரெண்டு ரொம்ப பதறி போயிடுறா. அதுவே இங்க தன்னை கடத்தி வச்சிருக்க கிட்னாப்பர்ஸை பார்த்து நம்ம ஹீரோயின், ஐயா தர்ம பிரபு தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி நான் ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணெல்லாம் கிடையாது, என்னை கடத்தி வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஒத்த பைசா கூட கிடைக்காது, நான் வேணும்னா உங்களுக்கு நிறைய பேரை சஜெக்ஷன் பண்றேன், எனக்கு நிறைய பணக்காரங்களை தெரியும், ஸோ இப்போ நீங்க என்னை விட்டுட்டீங்கன்னா அடுத்த செகண்டே உங்களுக்கு நான் நிறைய பேரை சஜெக்ஷன் பண்றேன்னு சொல்ல, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உன்னை கடத்திருக்கோம், எப்படி ஈஸியா விட முடியும், உன்னால எங்களுக்கு பணம் கிடைக்கலைனாலும் பரவாயில்ல, உன்னோட ஹார்ட் லிவர் கிட்னி கல்லீரல் மண்ணீரல் எல்லாத்தையும் வெளியில எடுத்து வித்தோனா அதுல எங்களுக்கு நிறைய காசு கிடைச்சிரும்னு சொல்றாங்க. ஐயோ என் பாடி பார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கோளாரா இருக்கு சார், இதனால உங்களுக்கு சல்லி பைசா கூட பிரயோஜனம் படாது, அதனால ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை இறக்கப்பட்டு விட்டுருங்கன்னு கெஞ்சிரா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, ஒருவேளை நாங்கள் ஆர்டர் பண்ணோம்னா உன்னை கடத்தி வச்சிருக்க உண்மை தெரிஞ்சு போயிடும், ஸோ நாங்கள் வெளியில போய் சாப்பிட்டு வரோம்னு சொல்லி சித்தப்பாக்கள் 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் தன்னோட மொபைல்ல இந்த ஏஐ இருக்கும்ல சிரின்னு சொல்லிட்டு, சிரி சீக்கிரமா போலீஸ்க்கு கால் பண்ணுன்னு சொல்லவும், மேடம் நீங்க சொல்றது எனக்கு சரியா புரியல, கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பொறுமையா சொல்லுங்கன்னு சிரி கேட்க, இப்போ நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்கேன், ஸோ 112க்கு கால் பண்ணு, ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணுன்னு ஹீரோயின் ரொம்ப தெளிவா தான் சொல்றா. ஆனா அந்த கோளாறு எனக்கு புரியலன்னு ரிப்ளை பண்றதுனால கடுப்பாகிடுற ஹீரோயின், சரி என் பெஸ்ட் ஃப்ரெண்டு கிம் ஹான் சூக்கு கால் பண்ணுன்னு சொல்லிடுறா.
இங்க நடந்துட்டு இருக்க இந்த போராட்டம் தெரியாம நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோ கூட சேர்ந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேம் விளையாண்டுட்டு இருக்கா. இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? அங்க ஹீரோயின் என்ன ஆனானே தெரியல, இவ பாட்டும் எந்த கவலையும் இல்லாம விளையாண்டுட்டு இருக்கான்னு சொல்லி நினைக்கிற நம்ம ஹீரோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்க போனை கொஞ்சம் வெளியில எடுத்து வைக்க முடியுமான்னு கேட்க, ஏன் என்னாச்சு எதுக்காகன்னு அவ கேட்கும்போது, பிகாஸ் நாங்கள் பொதுவாக இந்த கேமை டைமர் வச்சு தான் விளையாடுவோம், குறிப்பிட்ட டைம்குள்ளே முடிச்சவங்க தான் வின்னர், பட் இப்போ என்கிட்ட மொபைல் இல்லை, அதனால தான் உங்கள் மொபைலில் டைமர் வைக்க சொல்கிறேன்னு சொல்லவும் அவளுமே எடுத்து டைமர் ஆன் பண்ணிடுறா. அப்போ கரெக்டாக ஹீரோயின் கிட்டே இருந்து கால் வருது. ஏ அறிவு கிட்ட லூசே, எங்கடி போன? எவ்வளோ நேரமாக நான் உன்னை தேடிட்டு இருக்கேன், இப்போ நான் உன் ஆஃபீஸில் தான் இருக்கேன், சரி நீ எங்கே இருக்கன்னு கேட்க, அடியே என்னை யாரோ கடத்திட்டாங்கடி, நான் இப்போ வசமாக மாட்டிக்கிட்டேன், ப்ளீஸ் எப்படியாவது வந்து என்னை காப்பாத்துன்னு சொல்லவும், எது உன்னை கடத்திட்டாங்களான்னு கேட்டு ஃப்ரெண்டு கத்தவும் அதிர்ச்சி ஆகிடுற நம்ம ஹீரோவை மொபைலை பிடுங்கி, பேபிமா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, இப்போ நீ எங்கே இருக்கன்னு கேட்க, எனக்கு தெரியல, இந்த இடம் சம்திங் ஏதோ குடவுன் மாதிரி இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறா. சரி நீ கவலைப்படாத, நான் இருக்கிற வரை யாராலையும் உன்னை எதுவும் பண்ண முடியாது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்து உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். ஆக்சுவலாக இதே மாதிரி சின்ன வயசில் நம்ம ஹீரோவை கடத்திருப்பாங்க. இப்போ அந்த சம்பவங்கள் ஞாபகம் வரதுனால நம்ம ஹீரோ இன்னும் டென்ஷன் ஆகி வேகமாக காரை ஓட்டிட்டு போகிறான். இங்க சித்தப்பாக்கள் 2 பேரும் சாப்பிட்டு வந்ததும், எதுக்காக சார் என்ன கடத்துனீங்கன்னு ஹீரோயின் கேட்க, எல்லாம் பழி வாங்குறதுக்காக தானு அவங்க சொல்ல, நீங்க பழி வாங்குற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆளெல்லாம் இல்லை, நீங்க தப்பான ஆளை கடத்தி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சிரா. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க எங்க வீட்டு பொம்பளை பிள்ளைய ரொம்ப பாசமா கொசு கடிக்காம தோல்லையும் மார்லையும் போட்டு வளர்த்து பெரியவளா வளர்ந்ததும் அவ ஃபேஸ் கொஞ்சம் அழகா இல்லைன்னு சொல்லி பல கோடி ரூபாய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அந்த பொண்ணை அழகா மாத்தி அவ கடைசி வரை கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பெரிய பணக்கார மாப்பிளையா பார்த்து என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சா. ஆனா நீ அசால்ட்டா உள்ள பூந்து ஆட்டத்தை கலைக்க பாக்குறியான்னு கேட்கவும், இதுல கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்ல, நீங்க நியாயப்படி அந்த பையனை தான் கடத்தணும்னு ஹீரோயின் சொல்ல, அது எங்களுக்கு தான் பிரச்சனை, பிகாஸ் எங்க வீட்டு பொண்ணு கண்டிப்பா எங்களை கொன்னுடுவா, அதே நேரம் அவ இப்படி சோகமா இருக்கிறத பார்த்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியல, சோ ஒன்ன கடத்தி பழி வாங்கிட்டா எங்க வீட்டு பொண்ணு நிம்மதியா இருப்பான்னு அவங்க சொல்றாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எதுவா இருந்தாலும் நீங்க அவன்கிட்டயே போய் கேட்டுக்கங்கன்னு ஹீரோயின் சொல்ல, இப்ப அதை பத்திலாம் பேசாத, ஒழுங்கா இந்த பேப்பர்ல இதுக்கப்புறம் நான் ஹீரோவோட சாம்டாம் ஹெவன்ல வேலை பார்க்க மாட்டேன்னு ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுன்னு கேட்கவும், முடியவே முடியாது, நான் இன்னும் என் வாழ்க்கையில கூட செட்டில் ஆகல, ஸோ நான் ஆசைப்பட்ட மாதிரி வாழணும்னா அதுக்கு எனக்கு இந்த வேலை வேணும், ஸோ கண்டிப்பா என்னால் ரிசைன் பண்ண முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லவும், நீ மட்டும் இப்போ இந்த பேப்பர்ல ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கையெழுத்து போடலனா நான் உனக்கு மொட்டை அடிச்சிருவேன்னு சொல்லி இந்த ரேசர் எடுத்துட்டு பக்கத்துல வராங்க. பாவம் ஹீரோயின் பயந்துடுறா. கையெழுத்து போட்டுட்டு இப்படியே இருக்க போறியா இல்ல காலம் ஃபுல்லா மொட்டையா சுத்த போறியான்னு கேட்க, பாவம் பயந்துடுற நம்ம ஹீரோயின் வேற வழி இல்லாம லெட்டர் எழுத ஆரம்பிக்கும் போது கரெக்டா ஐடியெல்லாம் ட்ரேஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. எவா அவன்னு திரும்பி பார்த்தா இவங்க வீட்டு மாப்பிள்ள, அண்ணன் இவரை நம்ம வருங்கால மருமகனாச்சே, இப்ப என்ன பண்றதுன்னு தம்பிக்காரன் கேட்க, இவன் ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கான், அதை நம்ம தடுத்தே ஆகணும்னு சொல்லி 2 பேரும் போய் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவை பார்த்ததும் ஹீரோயின் முகத்துல ஒரு சிரிப்பு, 32 பல்லும் ஈன்னு தெரியுது. அதே நேரம் நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்து ஹக் பண்ணி, உனக்கு எதுவும் ஆகலல்ல, நான் உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன், இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே ரிலாக்ஸா இருக்கு, ஐ மிஸ் யூ சோ மச்ன்னு சொல்லவும் ஹீரோயின் அப்படியே பிரமிச்சு போய் வியந்து போய் பாக்குறாங்க. அவ்வளவுதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.